ராணி. அத்தியாயம் 20. இரவு வேளைகளில் வழியில் இருந்த சில பிரமுகர்களின் இல்லங்களில் தங்கி பகற்பொழுதில் பயணம் செய்து அடுத்த 2 நாட்களில் வேங்கி கோட்டை வாயிலில் இளவரசனும் இளங்கோவும் நுழைந்தபோது துந்துபிகள் முழங்கின. தங்கள் இளவரசனின் இயல்புகளை பற்றி ஓரளவு அந்த கோட்டை காவலர்கள் அறிந்திருப்பினும் அவன் இப்படி தொலைதூரத்தில் சோழ சாம்ராஜ்யத்திலிருந்து ஒரே மெய்க்காவல் வீரனின் துணையோடு திடுமென கோட்டை வாயிலின் முன் தோன்றுவான் என்பதை சிறிதும் நம்ப முடியாத அதிர்விலும் தங்கள் இளவரசன் அசாத்திய துணிவும் புதுமை விருப்பமும் உள்ளவன் ஆதலால் அவன் செயலை கண்டு அதிக வியப்பையும் அடையாமல் அவன் விஜயத்தை எதிர்கொள்ள தடுமாறித்தான் போனார்கள். துந்துபி முழக்கத்தை அடுத்து அந்த கோட்டைக்குள் புதிய பரபரப்பும் தொற்றிக்கொண்டது. யாரோ முக்கியமானவர்கள் கோட்டைக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட நகர மாந்தர் பலர் தங்களின் இல்லங்களின் வாயில்களுக்கும் பல பெண்டிர் உயர்ந்த மாளிகைகளின் மேல் மாடங்களுக்கும் ஓடி நின்று வழியில் விழிகளை பதித்தனர். கோட்டை காவல் தலைவன் நகரத்தின் ஏதோ ஒரு மூலையிலிருந்து சில புரவி வீரர்கள் பின்தொடர யார் வந்திருக்கிறார்களோ என்ற வினா மனதை துளைத்தெடுக்க தென்திசை கோட்டை வாயிலை நோக்கி செல்லும் பெரிய வீதியில் தனது புரவியை பறக்கவிட்டான். தனது சொந்த நாட்டின் கோட்டைக்குள் நுழைகிறோம் என்ற உணர்வை விட ஒரு தேசாந்திரியின் மனநிலையோடு கோட்டையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் விழிகளை சுழலவிட்ட இளவரசன் விஷ்ணுவர்தன ராஜேந்திரன் கோட்டை வாயிலின் பெரும் கதவுகள் திறக்கப்பட்டு துந்துபிகள் முழங்கிய நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பின் தலைநகருக்குள் பிரவேசித்தான். அவனை பின்தொடர முயன்ற 2 கோட்டை காவலர்களை வேண்டாம் என்று சைகையால் தடுத்துவிட்ட இளவரசன் அமைதியாக புரவியை ஒரே சீராக ஓடவிட்டான். ஆனாலும் அவன் வரவு அந்நகரை உசுப்பிவிடத்தான் செய்தது. வழிநெடுகிலும் சில நிமிடங்கள் சாலை ஓரத்தில் மக்கள் கூடி நின்று மலர்ந்த முகங்களோடு தன்னை ஆவல் பொங்க கண்டும் சிலர் இளவரசர் வாழ்க என்ற கோஷங்களை எழுப்பியதையும் கண்டவன் தன்னை அறியாமல் தன் வலது கரத்தை உயர்த்தி வாழ்த்து முழக்கங்களை எதிர்கொண்டவாறே தனது புரவியை மேலும் மெல்ல ஓடவிட்டான். தான் சோழ தேசத்துக்கு சென்று பல திங்கள்களுக்கு பின் திரும்பினாலும் பெரிய மாறுதல்கள் ஏதுமின்றி தலைநகர் பொதுவாக அமைதியாக இருப்பதை அறிந்த அவன் இதயம் அனிச்சையாய் நிறைவை உணர்ந்தது. என்னதான் பெரும் பகுதி நாட்களை சோழ தேசத்தில் கழித்தாலும் தான் வேங்கியின் முடிசூட்டப்பட்ட இளவரசன் அல்லவா என்ற நினைவும் அவனை புன்னகைக்க வைத்தது. இன்னும் சில நிமிடங்களில் தந்தையார் வேங்கி மன்னர் நரேந்திரையும் அன்னையார் அம்மங்கை தேவியாரையும் காணப்போகிறோம் என்ற கிளர்ச்சியும் அவனுள் முகிழ்த்தது. வரவேற்ற வணக்கங்களையும் வாழ்த்து முழக்கங்களையும் கையசைத்தும் தலையசைத்தும் ஏற்றவாறு புரவியை நிறுத்தாமல் செலுத்தியவனின் எதிரில் கோட்டை காவலன் 4 புரவி வீரர்கள் சூழ வந்து மூச்சிறைக்க குதித்து நின்று வணங்கினான். அவன் வாய் வாழ்க இளவரசர் என்று முழங்கியது. என்ன கோட்டை காவல் தலைவரே, தலைநகரில் அனைவரும் நலமா என்றான் புரவியை நிறுத்திய இளவரசன். நலம்தான் இளவரசே, தாங்கள் இங்கு இல்லாததுதான் குறை. வேறு ஏதேனும் சிறப்பான நிகழ்வுகள் செய்திகள் உண்டா என்ற இளவரசனை இல்லை பிரபு, ஒன்றும் இல்லை என்ற காவல் தலைவனின் மறுமொழி நிம்மதியடைய வைத்தது. அந்த இடத்திலிருந்து முன்னும் பின்னும் புரவி வீரர்கள் வர நடுவில் இளவரசன் புரவியும் இளங்கோவின் புரவியும் பவனி சென்றன. அரச மாளிகைக்கு ஒரு புரவி காவலன் மூலம் இளவரசனின் செய்தி தெரிவிக்கப்பட்டதால் அங்கும் பரபரப்பும் சந்தடிகளும் மிகுந்தன. மொத்தத்தில் வேங்கியின் தலைநகரில் ஒரு புதிய உற்சாகமும் புத்துணர்வும் மூண்டன. அரச மாளிகையின் வாயிலுக்கருகே வந்து நின்று தன் வீரமைந்தனை கட்டிப்பிடித்து உச்சி முகர்ந்து வரவேற்றனர் வேங்கி மன்னரும் ராணி அம்மங்கை தேவியாரும். அன்று இளவரசன் தலைநகருக்குள் பிரவேசித்த நண்பகல் தொடங்கி முன்னிரவு வரை பல படைத்தலைவர்களும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் இளவரசனை கண்டு மகிழ்ந்தும் நலம் விசாரித்தும் சென்றனர். அந்த புறத்துக்குள் மைந்தன் வரவில்லையே என ஏங்கியது தாயார் அம்மங்கை தேவியின் பெற்ற மனம். தன் பிறந்தகத்தை பற்றியும் உறவினரின் நலன்களையும் உசாவி அறிய கடாரம் கொண்ட மாமன்னன் மகளின் மனம் ஆவலை தேக்கி நின்றது இதயத்துக்குள். தன் தமையனார் சோழ மாமன்னர் 2ஆம் ராஜேந்திர சோழ தேவரின் அருந்தவ புதல்வி பற்றி அறியவும் புதிய உறவுகளுக்கான திட்டங்களை தீட்டியும் நின்றது அந்த சோழ மகளின் மனம். ஆனால் அவளின் எதிர்பார்ப்பு அத்தனை விரைவில் நிறைவேற முடியா வண்ணம் அரச அதிகாரிகளும் பல தரத்து ஊழியர்களும் தங்கள் இளவரசனை சூழ்ந்து மொய்த்தபடியே இருந்தனர். தன்னை விட தோற்ற பொலிவும் தனது மாமனார் கடாரங்கொண்டாரை போலவே யாரையும் கவர்ந்து மயக்கும் ஆளுமை மிக்க விழிகளும் அனாயாசமான போர் திறன்களும் சாஸ்திர பயிற்சிகளும் நிறைந்த தனது குமாரன் பால் தன் தேசத்து மாந்தரும் அதிகாரிகளும் கூடுதல் பற்றோடும் அரசு பக்தியோடும் நடப்பதை பல சந்தர்ப்பங்களில் கண்டு உணர்ந்துள்ள வேங்கி மன்னர் நரேந்திரர் அன்றும் பூரண மகிழ்வோடும்
இனம் புரியாத பெருமையோடும் தனது அறையில் நிம்மதியுடன் இருந்தார். பிறந்தது முதல் வாலிப வயதை அடைந்துவிட்ட இன்று வரை எப்போதாகிலும் இங்கு வந்து முகத்தை காட்டிவிட்டு சென்று விடுகிற தனது மைந்தனை அன்று நண்பகலில் அரண்மனை வாயிலில் கட்டி அணைத்து உச்சி முகர்ந்து ஆனந்த பரவசப்பட்டிருந்தாலும் நண்பகல் கழிந்து பல நாழிகைகள் கழிந்த பின்பும் காண முடியாத ஏக்க துடிப்போடு காத்திருந்த ராணி அம்மங்கை தேவி அந்த புறத்துக்குள் அடியெடுத்து வைத்து நுழைந்த மைந்தனை மீண்டும் ஒருமுறை தாவி மார்போடு அணைத்து கொண்ட போது அவள் விழிமுனைகளில் நீர் துளிர்த்தது. சில கணங்கள் அங்கே பாச வெள்ளம் கரை புரண்டது. அன்று பெரு விருந்தும் கலேபரமுமாக அந்த புறம் மட்டுமல்ல, அரண்மனை முழுவதும் புதிய களை கட்டியிருந்தது. செவிலியரும் அணுக்க பெண்களும் தங்கள் இளவரசனை அருகே நின்று ஆசையோடு கண்டு மகிழ்ந்தனர். ஆஜானு பாகுவாய் இடையில் நீண்ட பெரும் வாழ் தரித்து சுருண்ட கேசமும் முதிராத மீசையுமாய் மின்னும் விழிகளோடு அவனை புதிதாக கண்ட சிலர் பிரமித்து நின்றனர். சால பரிந்தூட்டும் தாயின் பாசமழையில் நீண்ட இடைவெளிக்கு பின் நெகிழ்ந்து திணறினான் அந்த வளர்ந்த குழந்தை. தாயின் ஆர்வ கேள்விகளுக்கெல்லாம் தகுந்த மறுமொழி கூறி தேற்றினான். சோழ தேசத்தை பற்றியெல்லாம் பல வினாக்களை தொடுத்து மைந்தனின் பதிலில் நெடுநேரத்துக்கு பின் சற்று அமைதி அடைந்தாள் அம்மங்கை தேவி. சோழ இளவரசி மதுராந்தகி பற்றியும் கேட்டாள். அவளின் வளர்ச்சியும் வனப்பும் பற்றி பட்டும் படாமல் தான் அவளை அருகில் கண்டதில்லை என்பது போல மறுமொழி கூறிய மகனின் கூர் விழிகளை ஆழ்ந்து ஆராய்ந்தன அம்மங்கை தேவியின் விழிகள். இரவு உணவுக்கு பின்பு தாயின் பரிவிலிருந்து மெல்ல விடுபட்டு வெளியேறி முன்பக்கம் வந்த இளவரசனை எதிர்நோக்கி மெய்க்காவல் வீரன் இளங்கோ நின்றிருந்தான். அவர்களின் புரவிகள் இரண்டும் வாயிலில் சேனங்கள் பொருத்தப்பட்டு பயணத்திற்கு தயாராக நின்றிருந்தன. முன்னிரவு கழிந்து ஒரு நாழிகைக்கு மேல் புரவிகளில் தாவி ஏறிய இளவரசனும் இளங்கோவும் புரவிகளை அரச மாளிகையை விட்டு அந்த நகரத்தின் இன்னொரு திசையில் இருந்த வேங்கி மன்னர் நரேந்திரரின் இளைய சகோதரரும் இளவரசனின் சிறிய தந்தையுமான விஜயாதித்தரின் மாளிகை நோக்கி மெல்ல நடக்கவிட்டனர். இரவு நேர தலைநகர தோற்றத்தை ஆங்காங்கே தீபங்களோடு ஒளிர்ந்த மாட மாளிகைகளையும் அந்த நேரத்திலும் மாந்தரின் அச்சமற்ற நடமாட்டங்களையும் காவல் வீரர்களின் புரவி குளம்பொலிகளையும் கண்டும் கேட்டும் பயணித்தனர். சிறிய தந்தையார் விஜயாதித்தர் மாளிகையின் வாயிலில் இளவரசனும் இளங்கோவும் புரவிகளை நிறுத்தி குதித்த போதே வாயில் காவலன் இளவரசனின் வருகையை ஓடிச் சென்று மாளிகையுள் தெரிவிக்க விஜயாதித்தரும் அவரது குடும்பத்தினரும் முன்கட்டிற்கு வந்து வரவேற்றனர் இளவரசனை. சிறிய தந்தையாரையும் அவர் துணைவியாரையும் வணங்கினான் இளவரசன். விஜயாதித்தரின் மைந்தன் இளவரசனை விட அகவையில் சில ஆண்டுகள் குறைந்த சிறுவன் ஓடி வந்து அண்ணா என்று அழைத்து ராஜேந்திரனின் கையை பற்றி கொண்ட போது தம்பி என்று பாசத்துடன் அவனை அணைத்து கொண்டான் ராஜேந்திரன். தான் தலைநகர் வந்து பல நாழிகைகள் கழிந்துவிட்ட போதிலும் இதே நகரத்துக்குள் வசிக்கும் சிறிய தந்தை தன்னை காண வராததும் அந்த நிமிடத்தில் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அரை நாழிகை பொழுது அங்கு இருந்து சம்பிரதாயமாக உரையாடிய பிறகு விடை பெற்று கொண்டு அரண்மனைக்கு கிளம்பினான் இளவரசன். அந்த மாளிகையை விட்டு புரவிகள் நடக்கத் தொடங்கி சிறிது தொலைவு கடந்த பின் தனது புரவியை இளவரசனின் புரவியோடு மேலும் நெருங்கவிட்ட இளங்கோ தாழ்ந்த குரலில் இளவரசே என்றான். என்ன இளங்கோ என அவன் பக்கம் திரும்பினான் இளவரசன். தங்களை அரண்மனைக்கு வந்து காணாத சிறிய தந்தையாரை தாங்களாக ஏன் சென்று காண வேண்டும்? நாம் யாரிடமும் பேதம் காட்ட வேண்டாம் என்றுதான். அந்த சிறுவன் அதுதான் என் தம்பி, எத்தனை பாசத்துடன் என்னை விழித்தான் பார்த்தாயா என்றான் இளவரசன். பார்த்தேன், இன்னும் கள்ளம் புகவில்லை என்ற இளங்கோவை ஷ் என்று தன் சுட்டு விரலை இதழ்களுக்கு குறுக்கே வைத்து உரையாடலை நிறுத்திய இளவரசன் திரும்பிய திசையிலிருந்து பக்கவாட்டில் சென்ற பாதையில் திருப்பி புரவியை சற்றே உசுப்பினான். புரவி விரைவை கூடுதலாக்கி பாய்ந்தோட தொடங்கிற்று. எங்கு செல்கிறான் என்பது புரியாமலே தனது புரவியையும் பாய விட்டான் இளங்கோ. தலைநகர கோட்டையின் வட திசையிலிருந்த படை முகாமை நெருங்கியதும் தனது புரவியை நிறுத்தி குதித்தான் இளவரசன். அவன் வரவை எதிர்பார்த்தோ என்னவோ நள்ளிரவை நெருங்கிய அர்த்த ஜாம வேளையிலும் அந்த முகாம் பல பந்தங்கள் எரிந்து ஒலி இமிழ விழித்தே இருந்தது. படைத்தலைவரும் துணை படைத்தலைவர்கள் சிலரும் முகாமின் முகப்பருகே நின்று தலை தாழ்த்தி வணங்கி தங்கள் இளவரசனை முகாமுக்குள் அழைத்து சென்றனர். முகாமில் பல இடங்களுக்கும் நடந்தே சென்ற இளவரசன் வேல்களையும் வாட்களையும் தாழ்த்தி வணங்கிய வீரர்கள் பலரையும் பார்வையிட்டவாறே அவர்களின் வணக்கங்களுக்கு தலையசைத்தும் கையை உயர்த்தியும் சென்றவன் சிலரை பெயர் கூறி நலன் விசாரித்த போது சம்பந்தப்பட்ட வீரர்களின் முகங்கள் மலர்ந்து பூரித்தன. சிலர் துணிந்து
இளவரசே, இனி நம் தலைநகரிலேயே தங்குவீர்கள் இல்லையா என்றனர் ஏக்கம் பிரதிபலிக்க. பார்க்கலாம், எங்கிருந்தாலும் உங்கள் நினைவோடுதான் இருக்கிறேன் என்றான். அந்த முகாமில் இருந்த படைகளை பற்றி பலவித வினாக்களை படைத்தலைவரிடமும் துணைப்படை தலைவர்களிடமும் தொடுத்து ஆர்வத்துடன் விவரங்களை கேட்டறிந்தான். ஆயுத பலம் பற்றியும் மற்ற சில இடங்களில் முகாமிட்டிருந்த படைகளின் நிலவரங்கள் குறித்தும் தேவையான விவரங்களையும் கேட்டறிந்து கொண்டான். ஏறக்குறைய ஒரு நாழிகை நேரம் கடந்த பின் அங்கிருந்து கிளம்பினான் இளவரசன். கிளம்பும் முன்பு ஒற்றர் படைப்பிரிவின் தலைவனை அழைத்து இரு சிறந்த வீரர்களை அவன் பிரிவிலிருந்து நாளை அதிகாலையில் தன்னிடம் அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டு அவன் நகர்ந்தபோது குழப்பத்துடன் தலையசைத்த ஒற்றர் படை தலைவன் அப்படியே ஆகட்டும் இளவரசே என்று வணங்கினான். இளவரசனும் இளங்கோவும் அரண்மனையை அடைந்தபோது விடிவதற்கு சில நாழிகைகளே இருந்தன. மறுநாள் புலர் காலையில் அவன் விழிப்பதற்கு முன்பு அவன் அறைக்கு வெளியே வந்து காத்து நின்றனர் இரு ஒற்றர் படை வீரர்கள். மாறுவேடம் புனைவதிலும் பல பாஷைகளில் பரிச்சயமும் சிறந்த போர்க்கலை பயிற்சிகளும் நிறைந்திருந்த இருவரும் எதற்கும் எங்கும் செல்லவும் தயாராகவே வந்திருந்தனர். பொழுது நன்கு புலர்ந்த பின்பே உறக்கத்திலிருந்து விழித்த இளவரசன் ராஜேந்திரன் தனக்கு முன்பு துயில் கலைந்து அறையை விட்டு வெளியேறியிருந்த இளங்கோவை வியப்புடன் நினைத்தவன் அறைக்கு வெளியே வந்தபோது இரு ஒற்றர் படை வீரரும் வணங்கி ஒற்றர் படை தலைவர் அனுப்பியதாக கூறினர். இருவரையும் சில நிமிடங்கள் ஆராய்வதை போல தன் விழிகளால் அளந்த இளவரசன் அவர்களிடம் சில வினாக்களையும் விடுத்து அவர்களின் மறுமொழியில் திருப்தியுற்றான். வீரர்களே, உங்களை இப்போது பெரும் பணி ஒன்றிற்காக ஏவிடவே வரவழைத்தேன். நிறைய ஆபத்து நிறைந்த பணி. உங்களின் திறமைகளுக்கு ஒரு சவால் என்றே கூறுவேன். பகை நாட்டில் ஒற்றறிய உங்களை அனுப்பப் போகிறேன் என்ற இளவரசன் அவர்களின் முகங்களை மீண்டும் பார்த்தான் கூர்மையாக. நாங்கள் சித்தமாக இருக்கிறோம் இளவரசே. நல்லது வீரர்களே, உங்கள் பணியில் வேங்கியின் எதிர்காலமே அடங்கியுள்ளது. இருவரும் இன்றே பயணப்படுகிறீர்கள். நமது எல்லையை கடந்து வத்ச ராஜ்யத்தின் சக்கரக்கோட்ட மண்டலத்துக்கு செல்ல வேண்டும். இந்த உடையில் அல்ல, மாறு வேடத்தில். உங்களுக்கு பிடித்த வேடங்களில் செல்லுங்கள். அங்கு அரை மண்டல காலம் உலவுங்கள். நீங்கள் பெற்றிருக்கிற பயிற்சியையும் முதிர்ச்சியையும் முழுதும் பயன்படுத்தி சக்கரக்கோட்ட மண்டலத்தின் படைபலத்தை பற்றியும் பாதுகாப்பு அரண்களை பற்றியும் பூரணமாக அறிந்து கொள்ள வேண்டும். வத்ச ராஜ்யத்தில் எங்கெல்லாம் படைப்பிரிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் எச்சரிக்கையோடு அறிந்து கொண்டு விரைந்து திரும்ப வேண்டும். புரிந்ததா? புரிந்தது இளவரசே. என்னை எங்கு சந்திப்பீர்கள்? தாங்கள் தெரிவிக்கும் இடத்தில் சந்திப்போம் இளவரசே. வேறேதும் ஐயம் உள்ளதா உங்களுக்கு? இல்லை பிரபு, தங்களை எங்கு சந்திக்க வேண்டும் என்றுதான் என்று அவன் முகத்தை பார்த்த இருவரிடமும் வேங்கைவன மல்லரின் குருகுலத்தில் என்னை வந்து சந்திக்க வேண்டும். உத்தரவு இளவரசே என்ற இருவரிடமும் வீரர்களே, ஒருவேளை நீங்கள் குருகுலத்திற்கு திரும்பும் நாளில் நான் அங்கு இல்லை என்றாலும் நான் அங்கு வரும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்றான் சிறிதே சிந்தனையுடன். அப்படியே ஆகட்டும் பிரபு என்ற இருவரும் கிளம்ப அசைந்தனர். அப்போது தன் வலது கரத்தை உயர்த்தி அவர்களை தடுத்த இளவரசன் அறைக்குள் நுழைந்து ஒரு துணி முடிப்பை ஒருவனிடம் நீட்டி, இதை வழி செலவுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். புறவிகள் இருக்கின்றன அல்லவா? இருக்கின்றன பிரபு. இது குறித்து இங்கு வேறு யாருக்கும் தெரிய தேவையில்லை. உத்தரவு பிரபு. நாங்கள் உத்தரவு வாங்கிக் கொள்கிறோம். எங்கள் பயண நாட்கள் நீங்களாக அரை மண்டலம் அங்கு தங்கி கடமையாற்றி திரும்ப வேண்டும், அப்படித்தானே என்றனர் இருவரும். ஆம், சரியாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சென்று வெற்றியுடன் திரும்புங்கள் என்று விடை கொடுத்தான் இளவரசன். அக்கணமே அவ்வீரர்கள் இருவரும் கீழே சாளுக்கிய நாட்டின் தலைநகரான வேங்கியிலிருந்து விற்களிலிருந்து பாயும் அம்புகளைப் போல தங்கள் புறவிகளில் கிளம்பினர். வடமேற்கு திசையில் பல காதங்களை அதிக ஓய்வெடுக்காமலும் அரை உறக்கம் அனுபவித்தும் கடந்த பின் வட திசையில் திரும்பி இக்காலத்தில் மத்திய மாகாணம் என்றும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் என்றும் சித்ரகூட் என்று வழங்குவதும் தற்போதைய ஜதல்பூருக்கு மேற்திசையில் ஏறக்குறைய 2.5 காத தொலைவில் அமைந்திருந்த சக்கரக்கோட்டத்தையும் அடைந்தனர். சக்கரக்கோட்டத்துக்குள் நுழைவதற்கு காத தொலைவு இருக்கும் போதே வணிகர்களைப் போல வேடமிட்டு கொண்டனர். தமிழ், தெலுங்கு, வடமொழி இவற்றில் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்த அந்த ஒற்றர்கள் இருவரையும் வேறு யாரும் எளிதில் ஐயப்பட முடியாது. அவர்களை பின்பற்றுவதும் கடினம். அத்தனை வல்லவர்கள், அடிக்கடி வேடங்களையும் மாற்றிக்கொள்ளும் அசகாய சூரர்கள். இளவரசன் ராஜேந்திரன் ஒற்றர்களை சந்தித்து அவர்களை வத்ச ராஜ்யத்துக்கு அனுப்பிய பின்பும் கூட மெய்க்காவலன் இளங்கோ அரண்மனைக்கு திரும்பவில்லை. வாயில் காவலர்களிடம் மட்டும் நகரை சுற்றி பார்க்க செல்வதாக கூறி சென்றவன்
தனது சாம்பல் நிற புறவியில் ஏறி வேங்கியின் பல பகுதிகளுக்கும் அந்த காலை நேரம் முழுதும் சுற்றினான், சுற்றுலா பயணியின் ஆவலோடு. அதற்கு முன்பு ஒருபோதும் கண்டிராத கீழே சாளுக்கிய நாட்டின் தலைநகரை சுற்றி கொண்டிருந்தான். தனி ஒருவனாகவே காலை சிற்றுண்டி முடித்து தந்தையார் வேங்கி மன்னர் ராஜராஜ நரேந்திரரை அவரது அந்தரங்க அறையில் சந்திக்க சென்றான் இளவரசன். முதல் நாள் நண்பகலில் தலைநகருக்கு வந்த இளவரசனுக்கு இப்போதுதான் தந்தையிடம் தனிமையில் உரையாட சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்தையே வெகு ஆவலோடு எதிர்பார்த்திருந்த வேங்கி மன்னரும் மகனை பரவசத்துடன் பார்த்து பக்கத்தில் அமர்த்தி கொண்டார். பல்வேறு இராஜாங்க செய்திகளை இருவரும் பரிமாறிக்கொண்டனர். காஞ்சியிலிருந்து வேங்கியை அடையும் வரை நிகழ்ந்தவற்றை தந்தையிடம் விளக்கமாக எடுத்து கூறினான் இளவரசன். மேலை சாளுக்கியரின் திடீர் தாக்குதல், நாகவம்சத்து தாராவர்ஷன் மல்லர்களை ஏவியது, அதன் பின் நிகழ்ந்த கிளியூர் இளவரசியின் கூடார போர் என்று எல்லாவற்றையும் கூறி வேங்கை வன மல்லரின் குருகுலத்தில் சில நாட்கள் தங்கி இருந்து திட்டமிட்டும் செயல்படுத்தியும் முடித்தியிருக்கிற முயற்சிகளையும் ஆதி முதல் அந்தம் வரை விரிவாக விளக்கிய இளவரசன் தந்தையின் முகத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். ஆண்டாண்டு காலமாக தலைமுறை தலைமுறையாக எதிரிகளாக இருக்கிற மேலை சாளுக்கியரின் எதிர்ப்பும் அவர்களின் செயல்பாடுகளும் ஒன்றும் புதுமையானதல்ல. ஆனால் மத்திய மாகாண பகுதியில் ஆள்கிற நாகவம்சத்து தாராவர்ஷனிடமிருந்தும் புதிய நடவடிக்கைகள் வரும் என்பதை ஒரு சிறிதும் எதிர்பாராத வேங்கி மன்னர் சில கணங்கள் பேச மறந்து திகைத்து போய் அமர்ந்துவிட்டார். தாராவர்ஷனை தங்களுக்கு எதிராக உசுப்பிவிடும் மேலை சாளுக்கிய ஆகம வல்லனை எண்ணியதும் அவரின் இதயம் குமுறியது. காலம் முழுவதும் அவர்களோடு போராட வேண்டிய நிஜத்தை நினைத்து அவர் நெஞ்சம் சினத்தால் எரிந்தது. தனது குமாரனின் திட்டங்கள் சரியானதுதான் என்பதும் அவன் முயற்சிகளில் எப்படியும் வெற்றி பெற்றாக வேண்டும் என்றும் எண்ணியது. ஆனால் வேங்கியில் தற்போது நிலை கொண்டிருக்கிற எந்த படைப்பிரிவையும் வத்சராஜ்யத்து சக்கரக்கோட்டத்தின் பக்கம் நகர்த்த முடியாது என்பதையும், அப்படி இங்கு இருக்கிற படைகளை வடதிசைக்கு நகர்த்தும் வேளையை அறிந்து மேலை சாளுக்கியர் தங்களின் பெரும் படைகளை வேங்கியின் மீது பாய விடுவார்கள் என்பதையும் எண்ணி ஆராய்ந்த வேங்கி மன்னரின் மனம் தனது குமாரனின் படை திரட்டும் முயற்சி அற்புதமானதொரு திட்டம் என்றும் உணர்ந்து பூரித்தது. தனது குமாரனின் விருப்பத்துக்கு இணங்க படை திரட்டும் அணிக்கு ஆதரவாக இயன்றது அனைத்தும் செய்வதாக உறுதியளித்தார் வேங்கி மன்னர். தனது மைத்துனர் சோழ மாமன்னருக்கு தனது குமாரன் ஓலை அனுப்பி உதவி வேண்டியதும் பொருத்தமான செயல்தான் என்றும் மகனை சிலாகித்தார். சோழ மன்னர் நிச்சயம் தக்க உதவிகளை செய்வார் என்றும் பரிபூரணமாக நம்பினார். வேங்கியின் சுதந்திரத்துக்காகவும் நல்வாழ்விற்காகவும் சோழ மாமன்னர்கள் தொடர்ந்து உதவி வருவதையும், பல போர்களில் வேங்கிக்காக உயிர் நீத்த சோழப்படை வீரர்களையும் இந்த கணத்தில் அவர் இதயம் எண்ணி பார்த்து நன்றியுணர்வில் நனைந்தது. என்னதான் சோழர்கள் உறவுகளால் பிணைக்கப்பட்டிருப்பினும் தொடர்ந்து உறவினருக்காக பல வகையிலும் உதவி செய்வது என்பது தங்களின் நல்வினை பயன் என்றும் அவர் நெஞ்சம் நினைத்தது. அதே போல பல்லாண்டு காலமாக வேங்கியின் இளைஞர்களுக்காக குருகுலம் நடத்தி வீரமும் வித்தைகளும் கற்பிக்கும் வேங்கைவன மல்லரின் தியாக குணத்தையும், எங்கோ பிறந்த அவர் ஒரு வேற்று நாட்டு இளைஞர்களுக்காக தனது வாழ்நாட்களை அர்ப்பணித்துவிட்ட அருஞ்செயலை அசை போட்டதும் அளவற்று வியந்தது வேங்கி மன்னரின் மனம். தனது மன்னரின் கட்டளையை சிரமேற்கொண்டு சிறிதளவும் தளர்வடையாது கடமையாற்றும் வேங்கிவன மல்லரின் அரசு பக்தியை, ஒழுக்கத்தை, அனைத்திற்கும் மேலாக தனது பொக்கிஷத்தையே திறந்துவிடும் வள்ளல் குணத்தை நினைக்க நினைக்க நெகிழ்ந்தது அவர் மனம். படை திரட்டி பயிற்சி அளிக்கப்படும் செய்தியும் படைகளுக்கு மன்னர் உதவிகள் அளிப்பதும் இரகசியமாக இருக்க வேண்டும் என்ற இளவரசனை சில வினாடிகள் கூர்ந்து கவனித்த வேங்கி மன்னர், அது எப்படி ராஜேந்திரா, படைப்பயிற்சி எப்படியும் வெளிப்பட்டு விடுமே என்றார். படைப்பயிற்சி பற்றி வெளியே தெரிந்தாலும் ஏன் என்பது மட்டும் துளியும் வெளிப்படக்கூடாது தந்தையே. வெளிப்படாமல் இருப்பதுதான் உகந்தது, முயற்சிப்போம் என்ற வேங்கி மன்னர் சில கணங்கள் ஆழ்ந்து சிந்தித்தவாறு பேசாமல் அமர்ந்திருந்தவர் சட்டென நிமிர்ந்து மைந்தனை நோக்கி, நீ திட்டமிட்டுள்ளவாறு 2 மண்டல காலம் போதாது என்று நினைக்கிறேன் ராஜேந்திரா என்றார். ஆம் தந்தையே, நானும் கடந்த சில நாட்களாக அதையே தான் நினைத்தேன். இன்னும் பல அடிப்படை பணிகள் நம்முன் உள்ளன. வேண்டுமானால் பயிற்சியை மட்டும் முடிப்பதற்கு 2 மண்டல கால அவகாசம் போதும் என்றாலும் அதற்குள் ஆயுத சேகரிப்பு, பொதி வண்டிகள், படைப்பிரிவுகள், உணவு தானியங்கள் மற்றும் சிறிய எண்ணிக்கையிலாவது யானைகள் இவற்றையெல்லாம் திரட்டி சேர்க்க மேலும் பல திங்கள் அவகாசம் தேவைப்படும் என்றே நினைக்கிறேன் என்ற இளவரசனின் முகமும் பெரும் சிந்தனையை காட்டிற்று.
மேலை சாளுக்கியரும் சோழரும் அவ்வப்போது படை திரட்ட ஆண்டு கணக்கில் அவகாசம் எடுத்துக்கொண்டார்கள் மகனே. அதுபோல் நீயும் ஆண்டு கணக்கில் முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என்றாலும் 6 திங்களாவது அவகாசம் எடுத்துக்கொள்ளலாம். 6 திங்களே குறைந்த அவகாசம் என்றுதான் கூற வேண்டும் என்றார் மன்னர். அப்படியே ஆகட்டும் தந்தையே, இது பற்றி நான் குருநாதரிடம் விவாதித்தாக வேண்டும். கடைசி நேரத்தில் இங்கு தலைநகரிலிருந்து ஓரளவு படைப்புறவிகளும் யானைகளும் வழங்கலாம் இல்லையா என்றான் இளவரசன் ஆர்வத்துடன் தந்தையை நோக்கியபடி. செய்யலாம் மகனே, நீ மற்ற பணிகளை கவனி. இன்னொரு முறை நீயே சோழ தேசத்துக்கு நேரில் சென்று வருவதும் நலம் பயக்கும் என்று நினைக்கிறேன். அத்துடன் சோழ தேசத்து கடற்கரை பட்டினங்களில் பெயர் பெற்ற பெரு வணிகர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களை அணுகினால் பெரிய அளவில் புறவிகளை விலைக்கு வாங்க இயலும். அவர்களுக்கு அரபு தேசங்களிலிருந்து அடிக்கடி கலன்களில் புறவிகள் வரும். அவர்கள் அப்புறவிகளை அரசாங்கத்திடமும் குறிப்பிட்ட பிரமுகர்களிடமும் விற்பனை செய்வார்கள். தாமதமின்றி நீ அவர்களை சந்தித்தால் இந்த வேண்டுகோளை விடுக்கலாம். நல்ல பயன் விளையும் என்று நினைக்கிறேன் என்ற தந்தையாரை வியப்புடன் நோக்கிய இளவரசன், என்ன அப்படி பார்க்கிறாய் ராஜேந்திரா என்று கேட்டார் மன்னர். அற்புதமான ஆலோசனை தந்தையே. வணிகர்களை பற்றி கூறினீர்களே, அவர்கள் என்று சொற்களை பாதியில் நிறுத்தினான். ஏன், அவர்களுக்கு என்ன? அவர்கள் அத்துணை பெரியவர்களா தந்தையே என அவன் ஐயத்தோடு வினவியதும் ஹஹஹா என நகைத்த வேங்கி மன்னர், உலகம் முழுவதும் அவர்களின் கரங்கள் நீண்டிருக்கின்றன மகனே. உனக்கு தெரியாதா திசை 1500 வரை பற்றி? உலகம் முழுவதும் அவர்களின் கரங்கள் நீண்டிருக்கின்றனவா என்றான் இளவரசன் வியப்பு நிறைந்த குரலில். ஆம் மகனே, மெய்தான். அந்த வணிகர்களுக்காகத்தான் உனது பாட்டனார் கடாரம் வரை படை நடத்தி வென்றார். ஸ்ரீவிஜயம் என்கிற சொர்ணத்தீவு பகுதிகளில் பல தமிழ் வணிகர்களை கொடுமைப்படுத்திய கடாரத்தரசனுக்கு புத்தி புகட்டுவதற்கும் தமிழ் வணிகர்கள் எங்கும் தடையின்றி பயணித்து வணிகம் மேற்கொள்ளவுமே அந்த படையெடுப்பு அப்போது தேவைப்பட்டதாக பெரியோர்களும் அறிஞர்களும் கூறுவார்கள். அப்போது நானும் இளைஞனாக இருந்தேன். உன் அன்னையையும் மணந்த நேரம் என வேங்கி மன்னரின் மனம் கடந்த காலத்தில் சஞ்சரித்தது சில நிமிடங்கள். அவர் மளமளவென பழைய வரலாற்றை கொட்டியதையும் திடுமென அவர் விழிகள் கனவில் சஞ்சரிப்பதையும் கண்டு அமைதியோடு அவரையே தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் இளவரசன். சட்டென்று நிமிர்ந்து மகனை நோக்கிய மன்னர், தமிழகத்தின் திசை 1500 நினைத்தால் உனக்கு பெரிய அளவில் கூட உதவிட முடியும். அவர்கள் மனம் வைத்தால் தேசத்தின் பொருளாதாரத்தையே அசைத்துவிட முடியும். எதிர்காலத்திலும் அவர்களிடம் நீ நட்பு கொண்டால் பெரும் பயன் விளையக்கூடும் என்றார். அப்படியா என்றான் இளவரசன் பெரு வியப்புடன். ஆம் மகனே, தமிழகத்தின் குணதிசை கடற்கரை பட்டினங்கள் மட்டுமல்ல, குடதிசையிலும் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் அவர்கள் பரவி படர்ந்திருக்கிறார்கள். அவர்களிடம் சிறு சிறு படைகள் கூட உண்டு. ஏராள மரக்கலன்களும் நாவாய்களும் உண்டு. கணக்கற்ற செல்வம் உண்டு. அவர்களுக்கு பல தேசத்து அரசுகளிடம் நிரம்ப செல்வாக்கும் உண்டு என்றார் நரேந்திரர். பிரமித்து போன இளவரசன் ராஜேந்திரன், மெய்யாகவா தந்தையே என கேட்டான் இன்னமும் நம்ப முடியாமல். மெய்தான் மகனே. தற்போதைய நிலவரத்தில் நீ மயிலாப்பூர், மாமல்லபுரம், வீர சோழப்பட்டினம், பூம்புகார், நாகை துறைமுகப்பட்டினம் அங்கெல்லாம் சென்று அங்குள்ள பெரு வணிகர் சிலரை சந்தித்தாலே போதும் என்று கருதுகிறேன். தொடர்ந்து அந்த பெரு வணிகர்களும் மணிக்கிராமத்தார், நகரத்தார், வளஞ்சியார், அஞ்சு வண்ணத்தார் என பல குழுக்களாக இருக்கிறார்கள் ராஜேந்திரா என்றார். நல்லது தந்தையே, விரைவில் அங்கெல்லாம் சென்று அவர்களை சந்திக்கிறேன். ஆனால் என்ன ஆனால்? கூறு ராஜேந்திரா. புறவிகளை அவர்கள் அரபு தேசங்களில் இருந்து இறக்குமதி செய்து நம்மிடம் அளிக்க நீண்ட காலம் ஆகாத தந்தையே? ஆகலாம் ராஜேந்திரா. ஆனால் இறக்குமதியான புறவிகள் பல இடங்களில் யாருக்கும் விற்கப்படாமல் பல சமயங்களில் சில திங்கள் தனி லாயங்களில் மறைவாக வைத்திருப்பார்கள். அதிர்ஷ்டவசமாக நீ செல்கிற நேரத்தில் அப்படியும் கூட புறவிகள் இருப்பின் உனக்கு விற்பனை செய்ய முன் வரலாம் இல்லையா என்ற மன்னர் தொடர்ந்தார். அது மட்டுமல்ல ராஜேந்திரா, ஒருவேளை நீ செல்கிற நேரத்தில் பெருமளவில் புறவிகள் கிடைக்கவில்லை என்றாலும் நீ படையெடுப்பை தொடங்கி போர் நடக்கும் சமயங்களில் கூட புறவிகளை கொண்டு வந்து அளிப்பார்கள். அது லாபம் இல்லையா நமக்கு? இது எதிர்காலத்தில் நீண்ட பயனுள்ள உறவாக அமையும். உன் திட்டங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் என்றார் வேங்கி மன்னர். தங்களின் சித்தப்படியே செய்வேன் தந்தையே. இன்றே பயணப்படுகிறேன். இங்கிருந்து வேங்கை வன மல்லரிடம் சென்று தங்களின் உதவிகள் பற்றியும் இந்த ஆலோசனைகள் குறித்தும் தெரிவித்துவிட்டு
இதுவரை புதிய படையில் சேர்ந்து பயிற்சி பெறுபவர்கள் பற்றிய விவரங்களையும் அறிந்து கொண்டு செல்கிறேன் என்ற இளவரசனின் இதழ் அசைவுகளையே கூர்ந்து கவனித்து கொண்டிருந்த வேங்கி மன்னர், காஞ்சியிலிருந்து அருகாமையில்தான் மாமல்லபுரமும் வீர சோழப்பட்டினமும் உள்ளன என்றார் இடை புகுந்து. நல்லது தந்தையே, மாமல்லபுரத்திற்கும் வீர சோழப்பட்டினத்திற்கும் காஞ்சியிலிருந்து செல்கிறேன். அதன் பிறகே சோழ மாமன்னரை தலைநகருக்கு சென்று காண்கிறேன். அதிர்ஷ்டவசமாக அவர்கள் காஞ்சிக்கு வந்தால் காஞ்சியிலேயே சந்திக்கிறேன். இல்லையெனில் கங்கை கொண்ட சோழபுரம் செல்ல வேண்டும். அங்கிருந்து பூம்புகாருக்கும் நாகைக்கும் செல்கிறேன். இது ஒரு விதத்தில் புதிய அனுபவங்களாக அமையும் என்ற இளவரசன் பயணத்துக்கு தயாராக எழுந்தான். காலமும் நண்பகலை நெருங்கி விட்டிருந்தது. அந்தரங்க அறையை விட்டு அவன் வெளியேறிய போது இளங்கோவும் ஊரை சுற்றி பார்த்துவிட்டு திரும்பியிருந்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.